ಇದೇ ಮನೆ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಬೋರ್ ಹಾಕಿದ್ದಾರೆ. சும்மா காமி ಈಗ 950 ಇದೆ. 9 ಅಡಿ தான் சார் இருக்கு. நமக்கு 11 அடி வரும். அங்கே அது 14 அடி தான் கீழே வரைக்கும் உடச்சுனா இது ஒடிக்கணும். 9 அடி தான் இங்கே வருது. இங்கே 9 அடி வருது, இங்கே 9 அடி தான் வருது. அப்படியே காமி. ஒன்று நினைக்கிறோம், பட் அது கேமரா பண்ண பிறகு தானே தெரியுதுனான்றது. அதுதான் நான் செக் பண்ணி வச்சேன். இதுகிட்ட வந்துட்டு ஃபில்டர் பைப் இல்லை இருக்குது. ஃபில்டர் பைப் தான் அதெல்லாம். இதில் ஃபில்டர் பைப் தானே எல்லாம் ஃபுல் ஃபில்டர் பைப் தான். மேலே தெரியுதுங்களா? மேலேருந்தா போகிறோம். ಫಿಲ್ಟರ್ ಪೈಪು ಹಾಕಿದ್ದಾರೆ. ನಿನ್ನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದರು. ಅದೇ ಏನೋ ಸ್ಕ್ಯಾನಿಂಗ್ ಮಾಡಿದರೆ ಏನಾದರೂ ರಿಸಲ್ಟ್ ಬರುತ್ತೆ. ನಿನ್ನೆ 700 ಫೀಟ್ ಅಂತ ಹೇಳಿದರು, ಈಗ 450 ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇನ್ನೊಂದು ಸ್ಟಡಿ ಮಾಡಿದ್ರೆ ಏನಂತ ಗೊತ್ತಾಗತ್ತೆ. வாட்டர் லெவல் எவ்வளோ சார் சொன்னாங்க? எவ்வளோ அடியில் இருக்கு? 80 அடி கீழே 80 அடி தான் தண்ணி. 7 இருந்து 80 அடி இருக்குங்களா? அப்படின்னா மொத்தம் எவ்வளோ இருக்கு? 400 அடிக்கு நிற்க வச்சாங்க. அவ்வளோதான். மோட்டர் விட்டு வந்துருச்சு கேமரா பக்கத்தில். அப்படியா? மோட்ரு வந்து 400 அடியில் இருக்கு. அது கீழே ஒரு 20 அடி 50 அடி இருக்கும். என்ன டவுட்டு? 50 அடி போட்டுக்கோங்கன்னு சொன்னான் அந்தாஜா. சரி. நான் அமிச்ச வீடியோங்களாம் பார்த்தீங்களா? பார்த்தேண்ணா. மோட்ரு வந்து 400 அடிக்கு ஐತೆ. சார் உங்கள் பேர் சார்? மைக்கேல். நம்ம நம்பர் எப்படி சார் கிடச்சிது? யூடியூப்பில் பார்த்தீங்க. ஓகே. இப்போ இதை பற்றி ஹிஸ்ட்ரி சொல்லுங்கள் சார். எப்போ போர்வெல் போட்டிருப்பீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்பீங்க. 500 அடி தான் இருக்கும்ன்றீங்க. சரி. தண்ணி நல்லா வந்துச்சிங்களா? தண்ணி இருந்துச்சு. சரி. 20 மினிட்ஸ் வருது அவ்வளோதான். இல்லை எப்போ இருந்து தண்ணி கம்மியாச்சு? நம்மளுக்கு ஒரு 3-4 இந்த கொரோனா டைம்லேருந்து தான் கம்மியாயிடுச்சு. கொரோனா டைம்லேருந்து இப்போ இந்த இது இல்லை, ஜாஸ்தி கம்மியாயிடுச்சு. ஆமாம். அந்த பக்கத்தில் இருக்கிற போர்வெல் அப்போ போடலை, இப்போ தான் போட்டுக்கிறாங்க. 1 வீக் ஆச்சு போட்டு. 1 வீக் தான் ஆயிருக்கு. சரி. ஓகே. ஸோ அந்த போருக்கு இந்த போருக்கு கனெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். இல்லை சொன்னார். நான் கேட்டேன், கேமரா விட்டு பார்த்தேன். சில்ட்டி தானே வந்துச்சுன்னா கனெக்ஷன் ஆகிருக்கு. ஆமாம் ஆமாம். இதில் நீட்டாக ஒரு தண்ணி. ஆமாம் தெலுங்காவில் தண்ணி. சரி சரி சரி. சோர்ஸ் கம்மிதுன்னு சொன்னார் பொருள். அதுக்கு ரீட்டெயில் சோர்ஸ் எந்த 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 இடத்துல இருக்குன்றார் அவர்? அப்போ போடும்போது அவரை கேட்டு ஒரு 150 அடி 200 அடி உள்ள ஒரே ஒரு சோர்ஸ். இல்லை இப்போ சோர்ஸ் எங்கே இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. ஃபில்டர் பைப் தெரியல. சரி. பைப் எடுத்தால் தான் தெரியும்னாரு. சரி. ஓகே. சரி. இப்போ நான் சொல்ல வேண்டியது சொல்கிறேன், புரிஞ்சுங்களா? இது உடைக்கணும், அது முதல் பட்சம். ரெண்டாவது பட்சம், கீழே போனால் தண்ணி வருதா வரலையா? சரி, வருது. அது எவ்வளோ அடியில் வருதுன்றது தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ல புரிஞ்சுங்களா? 1200 அடியில் வருதுன்னா போட முடியாது, நிறைய செலவாகும். சரியா? ஒரு 800 அடியில் தண்ணி வருதுன்னா கொஞ்சம் யோசிக்கணும்.
600 ஃபஸ்ட் கிளாஸ் தண்ணி இருக்குன்னா நல்ல ரிசல்ட்டு தாராளமாக பண்ணிக்கலாம், நீங்கள் செலவெல்லாம் செய்யலாம். இப்படி வந்துச்சுன்னா பரவாயில்ல. நம்ம செக் பண்ணுறோம், நீங்கள் கீழே போட்டாலும் தண்ணி இல்லை, மேலே போட்டாலும் தண்ணின்னு ரிசல்ட் வந்துட்டா அப்போ நீங்கள் உடைக்கத்தால் ஒன்றும் ட்ரில்லிங் பண்ண யூஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வந்துடுச்சு, இது தண்ணியிலேருந்து ரிசல்ட் வந்துடுச்சு, ரீட்ரில் பண்ணுறதுக்கு செட் ஆகாதன்னு ரிசல்ட் வந்துடுச்சுன்னு வச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், மோட்டரை வெளியில் எடுத்துகிட்டு இதே இடத்துல தான் நீங்கள் தண்ணி எடுத்துருக்கீங்க. ஸோ மோட்டரை எடுத்துகிட்டு ஃப்ளஷ் பண்ணணும், போர்வெல் க்ளீன் பண்ணோம். அந்த சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்குல்ல அதெல்லாம் மூடின்னு இருக்கும். இந்த ஃபில்டர் பைப்பில் இத்தினால இருக்காது மூடின்னு இருக்கும், அது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டால் நல்லதாகிடும். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். எப்போ ஃப்ளஷ் பண்ணீங்க? இந்த சில்ட்டு போய் போட்டுருக்கு முன்னால் லைட்டாக சில்ட்டு வந்தாலும் என்ன சொன்னால் சில்ட்டு சார் சில்ட்டு போய் போட்டுடலாம், போர் போட்டு ஒரு 3 வருஷம் சில்ட்டு போய் போட்டுருக்குல்ல, சென்டரில் கொஞ்சம் கலங்காலம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு சில்ட்ரு போய் போட்டேன், அப்போ ஃப்ளஷ் பண்ணிட்டு. இப்போ ஃபில்டர் பைப் எப்போ போட்டீங்க? ஃபில்டர் பைப் போட்டு ஒரு 6 வருஷம் இருக்கும். 6 வருஷம் இருக்கு. அந்த ஹோல் மூடி இருக்கலாம்னு சொல்கிறேன் நான். ஓகே அது ஒரு ஐட்டி ப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். அது ப்ரெஷ் பண்ணி பார்த்துட்டு அதில் தண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் சைலண்ட்டாக விட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் போகலாம். ஓகே, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்டு செக் பண்ணால் நம்ம சார்ஜ் 10,000 சார்ஜ். ஓகேவா? இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா என்னுடைய இதுக்காக வெறும் 5,000 தான் சார்ஜ் பண்ண போகிறது. சரிங்களா? அது பண்ணாதான் என்னன்ற ரிசல்ட் தெரியும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் 2 தேங்காய் வாங்கின்னு வரணும். வாங்கின்னு வந்தால் இப்போ பண்ணலாம். இல்லை இப்போ வேணாம் சார், என்கிட்ட காசு இல்லை சார் அப்படின்னா திருப்பி நான் வரும்போது 10,000 சார்ஜ் பண்ணால் தான் நான் பண்ண முடியும். சரிங்களா? இல்லை சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இது தெரியும், ஜனங்களுக்கு தெரியணும்ல. ரைட்டு. 2 கோடு வந்தால் ஓடுதுன்னு அர்த்தம். சார் நிற்க வைங்க சார். என்ன அப்படி கால ஓம் கணபதியே போச்சு, ஓம் கணபதியே போச்சு, ஓம் கணபதியே போச்சு, பிரம்மதேவா போச்சு, பிரம்மதேவா போச்சு, பிரம்மதேவா போச்சு. அப்படியே ஆன்ல இருக்கட்டும் விட்டு. இது சார் ஈஸ்ட். இது அல்வா. இது மூணால. இது ஈஸ்ட். இது ஈஸ்ட். இதுமா நேரா கேட் மில்லில போட்டு நீங்க போற. அப்ப வந்து போயிட்டு அந்த நான் என்ன போட்டேன். சரி. சார் இந்த பக்கம் ஒரு லேயர் சார். அந்த வீட்டுக்கு இந்த பக்கம் 2வது சார். இதான் நல்லா இருக்கு. அது எவ்வளோ அடியில் வரும்னு தெரியும். ஒரு ரவுண்ட் வந்து 10 feet கால்குலேஷன் சார். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 34 35
36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 440 தண்ணி வந்துருக்குது. இப்போ லைட்டாக இருக்குது. அது நெக்ஸ்ட்டு 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 640 தண்ணி நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் செலவு செய்யலாம். சரிங்களா? அது கீழே இல்லை, 640 கீழே இல்லை. சரிங்களா? இது 25 வருஷமா பண்றேன், யாரும் நம்ப மாட்டாங்க. சரிங்களா? ஆனா எந்த பக்கம் தண்ணி இருக்கோ அந்த பக்கம் டைரக்ஷன் காமிக்கும். இது மேனுவல். இந்த பக்கம் ஒரு கேப், இந்த பக்கம் ஒரு கேப். தண்ணி இருந்துச்சுன்னா ஜாயிண்ட் ஆகிடும், தூரம் வந்தால் இதாகும். இது பழைய சிஸ்டம். இது ஒரு 5 வருஷமாக தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் உருக்கால் நல்லா இல்லை, கெட்டு போச்சு, உடஞ்சி போச்சு, நல்லா செலக்ட் பண்ணலை அப்படின்னா பண்ணலாம். இப்போ 2 தேங்காய் கொண்டு வந்தீங்கல்ல, இந்த தேங்காய் நல்லா இருக்கு, இந்த தேங்காய் வேலை செய்யறதெல்லாம் ஒரு டவுட் தான். வேலை செய்யல, இதுக்காக ஒரு வீடியோ விட்டுருக்கேன். வேலை செய்யல, அப்ப தண்ணி இல்லைன்னு கணக்கு இல்லை. அந்த மாதிரி டைம்ல இது எடுத்துக்கணும், எடுத்து செக் பண்ணலாம். சரிங்களா? ரெண்டும் நீங்க இப்ப எங்க கொண்டு வந்தீங்க தெரியல. இதை பாருங்க, கொஞ்சம் வெயிட்டா இருக்கணும், தண்ணி பேலன்ஸிங் கரெக்டா இருக்கணும். ஓகே. இப்போ இந்த காலத்து ஆளுங்கள்லாம் நம்ப மாட்டாங்க. அதை இது என்ன சார், என்னவோ தேங்காய் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு தேங்காய் வேலை செய்துன்றீங்க, ஒரு தேங்காய் நீங்களே வேலை செய்யலன்றீங்க, இதெல்லாம் எப்படி சார் நம்புறதுன்னா ரீடிங் வந்துடும். ஸோ இந்த ரீடிங்கில் யாரோடாலும் செக் பண்ணலாம், நீங்களும் செக் பண்ணலாம், அந்த அம்மாவும் செக் பண்ணலாம், அவரும் செக் பண்ணலாம். இது போய் சொல்லாது, இது சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிக்கிறாங்க. இது நான் 2 வருஷமா தான் யூஸ் பண்றேன் ஜாஸ்தி. ஆனா ஜனங்க நம்புறது இதுதான். ஸோ இப்போ நம்ம ஆன் பண்றோம், ஆன் பண்ணிட்டு எவ்வளோ நாள் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம். 200 அடியில் எவ்வளோ தண்ணி இருக்கு, 400 அடியில் எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னு செக் பண்ணுறது. ஆமாம். இப்போ நம்ம 3 டைம் ஸ்கேன் பண்ணலாம். இப்போ இதில் 800 அடி இருக்கு. நம்ம இப்போதைக்கு போர் எவ்வளோ இருக்கு? 500 அடி. 500 அடி இருக்கு. 500 அடி போட்டுக்கலாம். 500 அடி போட்டுக்கலாம். இன்னும் என்ன தண்ணி இருக்கட்டும். சரியா? ரைட். நான் போகிறேன், ஆட்டோமேட்டிக்காக அது சுத்தம். வீடியோ கிளியரா பாருங்க, டைரக்ஷன். நாமும் பிடிச்சா கூட போங்கண்ணா. உங்களுக்கு காமிங்க, நான் உங்க கையில் கொடுக்குறேன். சரிங்களா? அதான் இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு, பக்கத்து போருக்கு இதுக்கு கனெக்ஷனே இல்லை. இதுதான் காமிச்சிட்டு இருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இது இதுல. சரிங்களா? ஸோ இது ஒரு கார் ஓட்டுற மாதிரி எடுத்தோடனே நான் 2 வருஷமா யூஸ் பண்றேன். ஓகே, நீங்க எடுத்தீங்கன்னா வேலை செய்யும், அந்த அளவுக்கு செய்யாது. புரிஞ்சுங்களா? தண்ணீர் சுத்தம். ஆமாம் ஆமாம், தண்ணீர் சுத்தம். சுற்றி இங்கே ஃபினிஷிங் வந்துடும். வந்த பிறகு எவ்வளோ அடியில் தண்ணி இருக்கு, எவ்வளோ இன்ச்சு தண்ணி இருக்குன்னு வந்துடும். அந்த பேப்பர் அட்டை எழுதுங்க.
எழுதணும். நீங்கள் எழுதலாம். 10 எடுத்தேன். எழுதணும். இல்லை அவுட்புட் கொடுக்காதீங்க. வைங்க, நான் தான் எழுதுறேன். வைங்க. அந்த பிப்பி போடுறது அந்த லேட்டு தான் அந்த சவுண்ட் வரும். ஃபினிஷிங் வந்துச்சு. இதில் என்ன வருதுன்னா 430 2 இன்ச்சு தண்ணி. இது எவ்வளோ அடி? 500 அடி. சரியா சார்? என்கிட்ட வந்து காசு இல்லை சார், நான் 700 அடி போடுறேன் சார் அப்படின்னா பாருங்க சார், அனுப்பிச்சுடுறேன் சார். 700 அடி போட்டுக்கலாம். 500 ஆச்சு. இப்போ 600. 700 போடலாமா? 800 கூட போடலாம். அது அப்புறம் போட்டுக்கலாம். 700 அப்படிங்க. ஒரு கை மட்டும். வா கொஞ்சம் வா. அதாவது இந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக சாய்ச்சுன்னா தெரியலாம். கரெக்டாக காமிக்கும். ஸ்டேரிங் பிடிக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கம் போகும். சுத்தம் ஒன்றுதான் நீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சு பாருங்க. ஃபினிஷ் இது இங்கே இருக்கும். இப்போ டெப்த்து காமிக்கும். கொஞ்சம் நான் அப்படியே பிடிச்சி அப்படியே ஸ்டெடியாக பிடிக்கும். இந்த பக்கம் ஒரு சோர்ஸ் புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு தெருக்கு வைப்ரேஷன் வரும். இந்த டைரக்ஷன் ஸ்கேன் பண்ணி வந்துச்சு. வாங்க, இதில் ஒரு ரிப்போர்ட் பாருங்க. 567 385 2.25 inches. எவ்வளோ? 700 அடி. இப்போ எவ்வளோ போடலாம்னு சொல்லுங்கள். இப்போ நான் என்ன சொல்லுன்னா 1000 அடி போடலாம். நீங்கள் ட்ரில்லிங் பண்ணுறது பண்ண போகிறது அப்புறம் விஷயம். அல்ல 1500 போட்டுக்கிறீங்களா? போடுங்க. 1200 அடி. 1200 அடி. சரியா? அது கீழே சோர்ஸ் எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். 3 டைம் பண்ணலாம். 2 டைம் ஆச்சு. 3 டைம் 1500 அடி. வெளியில் வாங்க. பாருங்க சார், இதுக்கு நேரா இருக்கு சோர்ஸ். சரிங்களா? இங்க வரும்போது புரியுதுங்களா?
எவ்வளவு சொல்லியிருந்தேன்? 430. அதுக்கு நெக்ஸ்ட் எப்போ சொன்னேன்? அப்புறமா ரெக்கார்ட் ஆயிருக்கு. எவ்வளோ நெக்ஸ்ட்? அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட் எவ்வளோ சொன்னேன்? நான் 500 சொல்றேன். 640 சொன்னேன். எவ்வளோ சொன்னேன்னு எனக்கு தெரியல. 540 சொன்னேன் இல்லை, அதில் என்ட்ரி ஆயிருக்கும். ஆழம் ஜாஸ்தி இல்லையா, டைம் எடுக்குது. நானூற்றி 1068 2.6. சரிங்களா? வாங்க சார். சுட்டு அப்போ ஃபுல்லாக தண்ணி குடிச்சிட்டு டைட்டாக எந்த பக்கம் தண்ணி இருக்கோ அந்த பக்கம் தான் போகும். இது எப்படி இருக்கு? கம்மி தான் தண்ணி, அது இந்த டைரக்ஷன் போகும். இது போக தண்ணி ஜாஸ்தி. பாயிண்ட் வேற செக் பண்ணி போய் போட்டா அதுதான் சொல்றேன், தண்ணி வந்துக்குறதா இருக்குதா இதை பிடிக்கும். சரியா? இந்த டைரக்ஷன்ல நல்லா இருக்கு தண்ணி, இந்த டைரக்ஷன்ல தண்ணி கம்மி, ரொம்ப கம்மி. இந்த டைரக்ஷன் இல்லை, இந்த டைரக்ஷன் இல்லை. சரிங்களா? அது இல்லாம மேல உடைக்கணும். சார்ஜ் வேற பாயிண்ட் இல்லையா? அது பார்க்கணும், அது வேற கணக்காயிடும். புரிஞ்சுங்களா? நம்ம இது மட்டும் தான் ஸ்டடி பண்ண முடியும். புது பாயிண்ட் செக் பண்ண 10,000 ரூபாய் கம்பல்சரி. சரிங்களா? இல்லை வேணும்னா நீங்க 5,000 ரூபாய் கொடுங்க, வேற பாயிண்ட் இருக்கான்னு பார்க்கலாம். பாயிண்ட் இல்லைன்னா நீங்க பாதி காசு கூட கம்மி பண்ணிக்கலாம். பாயிண்ட் இருந்தால் மட்டும்தான் சார்ஜ் ஆகும். பார்க்கணுமா? ஏன்னா இங்க சம்பு இங்க ஒரு கேக்கு, சம்பு எது வரைக்கும் இருக்கு? பாஸ் பண்ணு. இங்க நல்லா இருக்கு சார். இது மேல உடைச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பீம், இது சென்டர்ல இருக்குது. எங்க இங்க எங்க இது பீம் இது. அது இல்ல, அது பீம் இந்த பக்கம். பீம் இந்த பக்கம். பால்கனி தானே உடைச்சிக்கலாம், அது வேணும். உடைச்சுக்கலாம். அட்டையில் எழுதிக்கிறீங்க, அது புதுசாக சொல்கிறேன்.
மார்க்கர் ஐத்தா யாராவது சரிங்களா? மார்க் இருந்தால் கொடுங்க. மார்க்கர் இருக்குதா அந்த வீட்டில்? மார்க்கர் இல்லைப்பா மார்க் கல் தான் சார் அதில் எழுதிருக்கு சார், அந்த அட்டையில் எழுதிருக்குங்களா? 100 அடி கேசிங். இதில் எவ்வளோ சார் கேஸுங்க? அது 150 அடி மேலே இருக்கும். 100 அடி கேஸுங்க. $510. இதுக்கு நேரம் அந்த போர் இருக்கா பாருங்க, பக்கத்து போற இதுக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு நேரம் பாருங்க, அதான் இது பக்கத்து போற அந்த நேரம் அந்த தான் சரி, அப்புறம் பார்த்துக்கலாம். $690. $810. அவ்வளோதான். அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தண்ணி இருக்கு, இல்லை 1.5 இன்ச்சு தண்ணி என்ட்ரி ಮಾಡಿದ್ರೆ சார். ಅಷ್ಟೇ 1.5 ಇಂಚು ತಣ್ಣಿ ಇருக்கு. ಈಗ ಎಷ್ಟು ಡೆಪ್ತ್ ಬಂದಿದೆ? 500 ಅಲ್ಲ, ನಾವು 600 ಮಾಡೋಣ. $600 ಬರೀ ಸರ್. பில்லுக்கு முன்னாடி எல்லாம் எடுத்துருங்க சார். ஃப்ரேம் அடிச்சா போதும் இல்லையா? ஃப்ரண்ட்ல இருக்கு. இல்ல இது மேலே எடுக்கிறது போட்டு எடுக்கணும். 11 அடிக்குது இல்ல நம்ம மேல பார்க்கறேன். இருந்துச்சுன்னா 11 இன்ச் அந்த உடைக்க தேவை. இது டவுன் பண்ணிக்கல கவர்மெண்ட். இல்ல சார், மேலே உடைச்சிருந்தா சார் நான் சொல்றேன், முடிச்சிட்டு 324 528 2 inch water. Next எவ்வளோ சார் டெப்த் இருக்கு? நல்லா 10 அடி போட்டுருக்கு லாஸ்ட். 690 போட்டுருங்களா? நம்ம 800 போலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 600 800 1000 அந்த மாதிரி போலாம். அந்த பாட்டில் கிட்ட ரெண்டு கால் சென்டர் வரணும். ஓகே ஆச்சுன்னா ப்ரெஸ் பண்ணுங்க.
அங்கே தான் சார், அங்கே தான். ஃபினிஷிங் ஆகணும். இந்த பக்கம் சவுண்ட் வச்சு கொடுத்துருக்குங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த டைரக்ஷன். இதுக்கு நேரம் போர் இல்லை சார், இதுக்கு நேரம் தான் அந்த போர் இருக்குது. நம்ம போர் இல்லை, பக்கத்து போகிறோம். இந்த காம்பவுண்ட் பக்கத்துலேயே இருக்குது. பாட்டி சார் 248 720 2.25 inches 2.25 inches சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 1000 feet. Two minutes, sir. Okay, sir. Okay, no problem. If you want, you can go. Cup. Uh, 340, 840, 2.5 inches. 2.5 inches. வணக்கம் சார். வணக்கம். நம்ம நம்பர் யூடியூப் பார்த்துட்டு இது பண்ணீங்க. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்கும் இங்கே நான் நேரில் பண்ணுறதுக்கும் எதனா வித்தியாசம் தெரியுதா இல்லை வேறு மாதிரி தெரியுதா? இல்லை, நல்லா தான் தெரியுது. நல்ல மாதிரி தான் தெரியுது. நீங்கள் சந்தோஷப்பட வாய்ப்பு இல்லை, ஏன்னா தண்ணி வந்து கம்மியாக இருக்குது. நான் ஒரு சிஸ்டம் சொன்னேன் இல்லைங்களா, அது ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது தண்ணி வந்துச்சுன்னா நீங்கள் பிரம்மமலைக்கு கூட வரணும், வந்து ஒரு பூஜை பண்ணிட்டு வரணும். தண்ணி இதிலே வந்துச்சுன்னா சரிங்களா? நம்ம அந்த பழைய பாயிண்ட்டை ஸ்டடி பண்ணிக்கிறோம், புது பாயிண்ட்டை ஸ்டடி பண்ணிக்கிறோம். தண்ணி வந்து ரெண்டுத்திலும் வந்து அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது சரிங்களா? சரி சார், உங்களுக்கு தண்ணி வந்த பிறகு எனக்கு ஒரு வீடியோ கொடுக்குறீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுங்க, தண்ணி வந்துச்சுங்க, சந்தோஷப்பட்டீங்கன்னா அப்போ ஒரு வீடியோ எனக்கு கொடுங்க சரிங்களா? ரைட், தேங்க்ஸ்.